நான் உங்ககிட்ட சொல்றேன். சடனா நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பிள்ளைக்கு ஒரு ஃபிக்ஸ் மாரியோ, ஒரு வந்துட்டு அப்டின்னா, உடனே பிள்ளைய குப்புற படுக்க போடுங்க. எனக்கு டாக்டர் சொன்னது அதான். உடனே குப்புற படுக்க போட்டோம் அப்டின்னா, அவங்க வாயிலிருந்து ஒரு எச்சோ எதுவுமே வந்தாலும் டக்குனு வெளில விழுந்துட்டு, அ ஒரு 2, 3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துல பிள்ளை நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க டக்குனு ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிட்டு இருந்தாலும், நீங்க அந்த இத பண்ணுங்க. மல்லாக்கா வச்சுக்கிட்டு நீங்க பிள்ளைய கொண்டுட்டு போகாதீங்க. அந்த மாரி டயத்துல. உடனே ஃபிக்ஸ் வந்துட்டா குப்புற போடுங்க. அதே தான் பெரிய ஆளுக்குமே. பெரிய ஆளுமே என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபிக்ஸ் எதுவும் வந்துட்டு அப்டின்னா, நீங்க குப்புற போடுங்க. குப்புற ஆள படுக்க போட்டுட்டீங்க அப்டின்னாலே, அவங்களுக்கு ஓரளவு நார்மலுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டீங்க அப்டின்னா பிரச்சன இல்ல. அதே மாரி 5 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைகள் வீட்ல இருந்துச்சு அப்டின்னா, அவங்களுக்கு முடிஞ்ச அளவு தெர்மாமீட்டர் வீட்ல வச்சுக்கோங்க. ஒரு ஒரு உடம்புக்கு ஒரு மாரி இருக்காங்க, ஆள் ஒரு மாரி இருக்கு அப்டின்னா, அவங்களுக்கு காய்ச்சல், ஃபீவர் எதுவும் இருக்கா அப்டிங்கிறத செக் பண்ணிக்கோங்க தெர்மாமீட்டர்ல. சப்போஸ் உள்காய்ச்சல் இருக்கும். உள்காய்ச்சல் இருந்து நீங்க பிள்ளைய குளிப்பாட்டவோ, இல்ல தண்ணீல விளையாடவோ விட்டீங்க அப்டின்னா, அது தாக்கு பிடிக்காம தான் ஃபிக்ஸுங்கிறது வருது. மத்தபடி எனக்கு டாக்டர் சொன்னது. அதனால நீங்க காய்ச்சல்னு ஒண்ணு இருந்துச்சு அப்டின்னா, பிள்ளைகள குளிப்பாட்டுறத கொஞ்சம் பார்த்தே குளிப்பாட்டுங்க. தொடச்சு விடுங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப ஃபீவர் இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா பிள்ளைய பார்த்துக்கோங்க. சடனா இந்த மாரி ஃபிக்ஸ் மாரி வந்துட்டு அப்டின்னா, பிள்ளைய குப்புற படுக்க போடுறாங்க. இதனால பயப்படாதீங்க. கொஞ்சம் ஆ தைரியமா இருந்து இந்த இத பார்த்துக்கோங்க. யாருக்கும் எதுவுமே